திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே பேருந்தை வழிமறித்து அட்ராசிட்டியில் ஈடுபட்ட போதை ஆசாமியின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. லுங்கியை மடித்து கட்டி மல்லு கட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? லுங்கியை மடித்து கட்டி பருத்தி வீரன் சண்டியர் போல மல்லு கட்டிய போதை நபர் ஊருக்குள் வந்த தனியார் பேருந்தை வழிமறித்து ரவுடிசத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இது. நாக்கை மடக்கி கொலை மிரட்டல் விடுத்து கெத்து மிதப்பில் மிதந்த சண்டியரும் யாருக்கும் அடங்க மாட்டேன், யார் வந்தாலும் அடக்கி ஆடுவேன் என்று அடம் பிடித்த சம்பவத்தில் நடந்தது என்ன? திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி வழியாக பண்ணப்பட்டி வரை செல்லும் தனியார் பேருந்து சம்பவத்தன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு வழக்கம் போல புறப்பட்டது. அப்போது கன்னிவாடி அடுத்த பகுதியில் குறுகலான சாலையில் வைத்து பேருந்தை வழிமறைத்த சண்டியர் ஒருவர் லுங்கியை மடித்து கட்டி யாருக்கோ போன் போட்டு, மச்சான் உடனே வாடா, செம்மையா சிக்கிட்டான், விடவே கூடாது என்று சம்பவத்திற்கு தயாராகி உள்ளார். வழிவிட சொல்லி ஹாரன் அடித்த போது, தக்காளி எனக்கே ஆரனா, பஸ்ல இருந்து நீ எப்படி நட்டுக்கிறன்னு பாக்குறேன்டி என்று சொடக்கு போட்டுள்ளார். ஆரம்பிச்சிட்டான்னு தலைமேல் கை வைத்த டிரைவர் உள்ளே இருந்த பயணிகளை பின்னால் சென்று அமரச் சொல்லி பத்திரப்படுத்தினார். சரி, லேசா நகர்த்தலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்ற பேருந்தை முன்னோக்கி ஓட்ட அட்ராசிட்டி நபர் தனது நாக்கை மடக்கி கொலை மிரட்டல் விடுத்து அச்சுறுத்தினார். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பிதுங்கிய ஓட்டுநர் போலீசாருக்கு போன் செய்திருக்கிறார். ஆனால் ஊர் அவுட்டர் என்பதால் போலீசாரால் உடனே வர முடியவில்லை. அதற்குள் சண்டியர் போட்ட ஆட்டம் இருக்கே, அப்பப்பா 8 நிமிடத்திற்கும் மேலாக பேருந்தை வழிமறைத்து வைக்க சண்டியரின் தாயார் அவரை சமாதானப்படுத்தி அழைத்து செல்ல முயன்றார். நீ போறியா இல்ல பஸ் கண்ணாடியை உடைக்கவா என்று தாயிடமும் சித்தியிடமும் அடம்பிடித்த ஆசாமி சாலையில் அமர்ந்து வழிவிட முடியாது என்று மல்லு கட்டினார். அதனால் பொறுத்து பார்த்த பயணிகள் பேருந்திலிருந்து கீழே இறங்கி நடக்க ஆரம்பித்தனர். ஆனால் அவர்களை அவர் ஒன்றும் செய்யவில்லை. அப்போதுதான் தெரிந்தது சண்டியரின் இந்த செயலுக்கு 90 கட்டிங் தான் காரணம் என்று. பின்னர் 3 பெண்கள் ஒன்று சேர்ந்து சண்டியரை ஓரங்கட்டி போட்டு வெளுத்தெடுக்க, விட்டால் போதுண்டா சாமி என்று பேருந்து ஓட்டுநர் நைசாக வண்டியை எடுத்துக்கொண்டு பத்திரமாக புறப்பட்டார். குடித்தால் குப்பர விழுந்து உறங்குவதை விட்டுவிட்டு வீதியில் இறங்கி இப்படி அட்ராசிட்டியில் ஈடுபட்டால் போலீசார் சூடுகாட்டி கம்பி எண்ண வைப்பார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏதோ கிராமமாக போனதால் லுங்கிசாரை கண்டித்து மன்னித்து விட்டார்கள்.